எல்லாரும் இருந்தும் அனாதையா விட்டுட்டீங்க. கடைசி நேரத்துல தண்ணி கூட கொடுக்க பக்கத்துல யாரும் இல்லன்னு கோவப்பட்டு கங்கை அமரன் அவர் பேசினதை பார்த்து சமூக வலைதளங்கள்ல என்ன ஆச்சுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாரதி ராஜா அவர்களோட உடல் சொந்த ஊருக்கு கொண்டு போய் இறுதி சடங்குகள் நடக்க இருக்கு. இந்த நிலையில கடைசி நேரத்துல அவர் கூட யாருமே இல்லையா, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அதிர்ச்சியா இருந்துச்சு. குடும்பத்தோட தான் பாரதி ராஜா அவர்கள் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப நாளாவே உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப கூட இருந்தது முழுக்க முழுக்க குடும்பம் மட்டும்தான். அவங்க தான் அவரை ரொம்பவே நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மனோஜ் அவரோட இறப்புக்கு அப்புறமா கொஞ்சம் உடைஞ்சு போன குடும்பம் பாரதி ராஜா அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வர அவங்களால முடியவே இல்லைங்க. ரொம்ப வேதனையோட இந்த ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருந்த நிலையில தான் திடீர்னு காலை நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த சோக சம்பவத்தை யாரால ஏற்றிக்கவே முடியல. அந்த நேரத்துல அவர் பக்கத்துல யாருமே இல்லன்னு சொல்லப்படுது. அவர் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அப்படின்னும் தண்ணி எல்லாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. அவரு ரொம்பவே உடல்நிலை முடியாம இருந்திருக்காரு. இந்த ஒரு 2-3 நாளா தான் அவரோட உடல்நிலையில திடீர்னு இப்படி ஒரு விஷயம், அதாவது மாற்றம் நடந்திருக்கு. தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்தா மறுபடியும் அவரை குணப்படுத்த முடியும்னு நினைச்சாங்க. ஆனா வயது முதிர்வு காரணமா கொஞ்ச நாளாவே அவரு ரொம்பவே முடியாம இருந்தாரு. கடைசியா திருச்சிற்றம்பலம் படத்துல நடிச்ச சமயத்துல கூட அவரை பாக்குறப்ப ரொம்ப உடல்நிலை முடியாதவர் மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமெல்லாம் அவருக்கு சிகிச்சைகள் கொடுத்தாங்க, தகுந்த சிகிச்சைகள் எடுத்தாரு. ஆனாலுமே அந்த உடல்நிலையில அவ்வளவு முன்னேற்றம் இல்ல. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. உடல்நிலை சரியில்லாததுனால ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாரு. அதுல இருந்து மீண்டு வர கடைசி நேரத்துல நிறைய பிரபலங்கள் எல்லாம் நேர்ல போய் அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணி அவரை சிரிக்க வச்சு பதிவிட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். ராதிகா அவங்களும் ஸ்னேகன் கன்னிகா அவங்க எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க. எல்லாருமே நேர்ல போய் பார்த்திருக்காங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா ஞாபகமா பேசியிருக்காரு. ஒரு நல்ல இயக்குனர், நிறைய படங்களை கொடுத்த அவருக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்காம போயிருச்சு. மனோஜ் அவர் இருந்திருந்தா அவர்தான் இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சிருப்பாரு. யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு வேதனையே அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல 2 பேரும் மனோஜ் அவரையும் பாரதி ராஜா அவர்களையும் சேர்த்து புகைப்படங்களை பதிவிட்டு அப்பா இப்ப மகன் கிட்டயே போயிட்டாரு அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் இப்ப தனியா நிக்குது. அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா எப்பவும் திரைத்துறை இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.